தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அமுதக்கரங்கள் என்ற தலைப்பிலே பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தொடங்கி இன்றைக்கு 249வது நாளாக கிட்டத்தட்ட 498 இடங்களில் தினந்தோறும் ஒரு நாளைக்கு 2 இடங்கள் என்று அமுதக்கரங்கள் என்ற தலைப்பிலே காலை சிற்றுண்டி 600 நபர்களுக்கு 2 இடங்களில் வழங்கப்பட்டு வருகின்றது. நாளை தினம் 250வது நாளை நோக்கி இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலை சிற்றுண்டி அந்தந்த பகுதியில் அளிக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு பேருதவியாக இருக்கின்றது. வயிறார அவர்கள் பசியாறுவதற்கு ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்துகின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நூடீடு வாழ்க என்று வாழ்த்துகின்ற பொழுது இது போன்ற அறப்பணிகளுக்கு மேலும் எங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளிக்கின்றது. தீபாவளி பண்டிகை போது நீங்க வட மாநிலங்களோட தீபாவளி கொண்டாடுனீங்க. அது தொடர்பாக சீமான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி அதாவது இந்தியே போடா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்வீட்டு கொடுத்து பேசுவாங்க. இல்லை நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்தியை படிக்கக்கூடாது, இந்தி மக்களை நேசிக்கக்கூடாது என்பது அல்ல. தமிழகத்தின் மீது வலுக்கட்டாயமாக இந்தி திணிக்கப்படுகின்ற பொழுது அதை எதிர்க்கின்ற இயக்கம் எங்களுடைய இயக்கம். எங்களுடைய முதலமைச்சருடைய கொள்கையே எல்லோருக்கும் எல்லாம் என்பது. ஆகவே இந்தி பேசுகின்ற மக்களும் மனிதர்கள் தான். அவர்கள் இந்த நாட்டினுடைய மக்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற போது அவரிடம் என்ன கூறல் என்று கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு வாக்களித்தவர்கள் இவருக்கு வாக்களித்தோமே என்று மகிழ்ச்சி அடைகின்ற வரையில் என்னுடைய சாதனைகள் தொடரும். எனக்கு வாக்களிக்காத மக்கள் இவருக்கு வாக்களிப்பதற்கு நாம் தவறிவிட்டோமே என்று வருத்தப்படுவார்கள். எல்லோருக்குமான அரசு இந்த அரசு, எல்லோருக்குமான முதல்வர் நான் என்று எங்களுடைய முதல்வர் சொன்னதை போல் எல்லோருக்குமான கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி.